மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். வணக்கம் நண்பர்களே, நாங்கள் தொழில் சிவானிமூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். வக்ஃப் சட்டத்துக்கு பின்னாடி பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3க்கும் அதிகமான நபர்கள் உயிரை துறந்திருக்காங்க. பல பேர் அவங்களுடைய வீடு உடைமை எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வந்திருக்காங்க. நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் மத்திய அரசை, அதாவது பிஜேபியை பார்த்து 3 சாலிட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா மேலும் 100க்கு அதிகமான உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் எல்லாரும் சேர்ந்து இந்திய அரசாங்க தலைமை வழக்கறிஞரான துஷார் மெஹ்தாவை பார்த்து 3 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்து அறநிலை சபை, இந்த சபைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துஸ் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுடைய நிர்வாகம் எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடியவங்க. இந்த சபையில் இந்து அல்லாத வேற ஒருத்தவங்கள வரக்கூடாது அப்படின்ட்டு சட்டமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சட்டத்தை மாத்தி அந்த இந்துத்துவ நிலையத்துல ஹிந்து அல்லாத ஒருத்தவங்கள உள்ளார விடுவீங்களா அப்படின்றதா முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, 13, 14, 15 இந்த நூற்றாண்டுகளில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் இடங்களுக்கு எந்த ஒரு பத்திரமும் பதிவும் கிடையாது. இப்படி இருக்கிற இந்த உடைமைகள் எல்லாமே நம்மளுடைய இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய கண்காணிப்புல இருக்குது. அப்படி இருக்கிற இந்த நிலப்பகுதிகளும் இவங்களுடைய சட்டத்துக்கு கீழே வருமா? ஏன்னா பத்திரப்பதிவு என்பது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியால கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வக்ஃப் நன்கொடையா கொடுத்த இந்த நிலப்பகுதிகளுக்கு இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கீழே இருக்கிற இந்த வக்ஃப் நில பகுதிகள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எந்த நிலமா பார்க்கும்? கவர்மெண்டோட தான் பார்க்குமா இல்ல வக்ஃப் நில பகுதியா பார்க்குமா? மூன்றாவது கொஸ்டின், நில தகராறு சொல்றீங்க இல்லையா, எதை சொல்றீங்க? வக்ஃப் நன்கொடையா அளித்த ஒரு சொத்து ஒண்ணு அரசாங்கத்துக்கோ இல்ல வக்ஃப் போர்டுக்கோ போகிறதுக்கு முன்னாடி அதை உறுதி செய்யறது மாவட்ட ஆட்சியர் கையில இருக்கு. மாவட்ட ஆட்சியர் என்பவர் அரசாங்கத்துக்காக வேலை செய்பவர். இந்த முடிவை நீதிமன்றத்துல உள்ள நீதி அரசர்கள் முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த 3 கேள்விக்கு மோடி அரசு என்ன பதில் கொடுக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள் தொழில் சிவானிமூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.